நண்பர்களே, புத்தகத்தின் காதலியாய் என்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கவே இந்த பதிவு. ஏன் இந்த தூய தமிழ்? என்னுடைய ஆதங்கம் அப்படியே உங்களுக்கு அதே வலியோடு போய் சேரும் என்பதால். புத்தகத்திற்கு நூல் என தமிழன் ஏன் பெயர் வைத்தான்? ஊசியின் காது வழியாக செல்லும் நூல் ஆடையின் கிழிசல்களை தைக்கும். அதுபோல் அற்புதமான கருத்துக்கள் நிறைந்த நூல் செவி வழியாக செல்லும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய மாசுகள் வெளிப்படும். அவை தூயவைகளாக மாற்றப்படும் என்பதற்காகத்தான். இன்று இந்த கைபேசியை பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படி கோபம் வருகிறது. என் அன்பான புத்தகத்தை இவை அழையா விருந்தாளிகளாக்கிவிட்டனவோ என்கிறது. அப்புறமே நீங்கள் கைபேசியில் பேசுகிறீர்கள். இதை நான் ஒரு நூலில் எழுதினால் எத்தனை பேர் அந்த நூலை படிப்பீர்கள் தெரியாது. ஆனால் இது உங்களை போய் சேரும் என்பதால். நூல் என்பது அற்புதமான ஒரு விஷயம். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அங்கு இருக்கிற ஒரு நூலகத்தை அழித்து விட்டால் போதும். நூல்களின் கருத்துக்களுக்கு யாராலும் விலை கொடுக்க முடியாது. வாசிப்போம், சுவாசிப்போம்.